ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 2381 ஷிஃப்டிங் லேட்டஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு மீடியம் ப்ராப்ளம், பட் ப்ரிட்டி ஈஸி தான் நான் சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா அவங்க ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 5x10⁴ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டைம் லிமிட் எக்ஸீடட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போகலாம். பட் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா we can easily solve this problem. Okay, so first let me explain the problem. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஷிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, ஒரு 2D அரே. ஓகேவா? ஸோ என்னென்னா இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த ஷிஃப்ட்ஸை வந்து நம்ம பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஷிஃப்ட்டில் வந்து ஒரு 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 ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 1 0 அப்படின்னா என்ன குறிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து டெல்ஸ் அஸ் த ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஸ்டார்ட் ரேஞ்ச். அப்புறம் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து எண்ட் ரேஞ்ச். 0 இந்த தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து இட் வில் பி either 0 or 1. ஓகே, ஸோ 1ன்றது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன், 0ன்றது பேக்வர்ட் டைரக்ஷன். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0 to 1 இன்க்ளூசிவாக இருக்கிற எல்லாத்தையுமே 0ன்றது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் 1 லெட்டர் மூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட்டை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஏபிசின்ற ஸ்ட்ரிங் வந்து என்னவா மாறும் அப்படின்னா 0 to 1, 1னா ஃபார்வர்டு, 0னா பேக்வேர்டு. ஸோ 0லேருந்து 1ன்றது வந்து ஏவும் பியும் ஒரு ஸ்டெப் நான் பின்னாடி கொண்டு போகணும். ஏ வந்து அப்போ Z ஆயிரும், பி வந்து ஏ ஆயிரும். ஓகே, ஃபார்வர்டு அப்படின்னா ஏ வந்து பி ஆகும், பி வந்து சி ஆகும், Z வந்து திரும்ப அகைன் ரொட்டேஷனில் ஏக்கு வரும். ஃபார்வர்டு அப்படின்னா அது 1 ஸ்டெப். பேக்வேர்டு அப்படின்னா Z வந்து ஏ ஆகும், ஏ வந்து ஃபார்வர்டு அப்படின்னா Z வந்து ஏ ஆகும், பேக்வேர்டு அப்படின்னா Z வந்து பை ஆகும். ஓகே, ஸோ ஃபார்வர்டு அப்படின்னா ஏபிசிடிஇஎஃப், பேக்வேர்டு அப்படின்னா பிசி சிபிஏ ZY அந்த மாதிரி பேக்வேர்டில் வருது. ஓகே, ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு தடவை தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து அவங்க ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, நாட் அ சிங்கிள் இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து ரேஞ்ச் அப்படின்னா 0 to 1 ரேஞ்சில் வந்து ஒரு தடவை நான் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணேன்னா ZAC ஆயிரும். 0ன்றது பேக்வர்ட். ஓகே, ஸோ ஏபிசி 0 1 0ன்னும் போது A will 0 and 1, ஏவும் பியும் மட்டும் 1 step backward, which means A will become Z and B will become A. So it will become ZAC. அப்புறம் 1 to 2, இந்த ஸ்ட்ரிங்கில் 1 to 2 ஏவும் சியும் வந்து 1ன்றது வந்து ஃபார்வர்ட், 1 step forward. So A will become B, C will become D, which is ZBD. ஓகே, A வந்து B ஆயிடுச்சு, C வந்து D ஆயிடுச்சு. 0 to 2 1. ஓகே, ஸோ 0 to 2னா மொத்த ஸ்ட்ரிங்குமே 0 to 2 ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகுது. ஸோ Z வந்து ஏ ஆயிரும், பி வந்து சி ஆயிரும், டி வந்து இ ஆயிரும். ஓகே, ஏசிஇ தான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். இந்த மாதிரி ரேஞ்சஸ்க்குள்ளார இருக்கிற ஷிஃப்ட்ஸை வந்து நம்ம பண்ணணும். ஓகே, எத்தனை ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்களோ அத்தனை ஷிஃப்ட்ஸ் பண்ணி ஃபைனலாக வர சொல்யூஷனை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி 0ல் எண்ட் ஆகிற ரேஞ்சில் வந்து 0னா 0 இஸ் வாட் பேக்வர்ட். ஓகே, ஸோ டீன்றது வந்து 1 டைம் பின்னாடி போச்சுன்னா இட் வில் பிகம் சி. ஓகே, அதே மாதிரி 1 வந்து Z வந்து 1 டைம் ஃபார்வர்ட் வந்தால் ஏ ஆயிரும். சிஏ டி அண்ட் Z வந்து அன்டச்சாக இருக்கும். சிஏ டிZ இஸ் த ஃபைனல் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இதை வந்து நான் எப்படி ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸில் வந்து நம்ம ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்ற ஸ்ட்ரிங்கு லெட்ஸே 0 1 2 அப்படிங்கிறது தான் என்னோட இண்டெக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்க. 0th இண்டெக்ஸில் வந்து 0 to 1 இண்டெக்ஸில் வந்து ஒரு டைம் வந்து நான் ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ ஒரு டைம் வந்து +1 மூவ் பண்ணியிருக்கணும் நான் ஃபார்வர்டில். ஸோ இது வந்து எந்த மூவும் பண்ணியிருக்க மாட்டேன். 1 to 2 ரேஞ்சில் வந்து ஒரு டைம் வந்து சாரி 1 மீன்ஸ் 0 மீன்ஸ் பேக்வர்ட் ரைட் -1. 1 to 2 ரேஞ்சில் வந்து ஒரு டைம் வந்து நான் ஃபார்வர்டில் மூவ் பண்ணியிருக்கணும். ஸோ இது கூட +1 ஆட் பண்ணால் 1 ஆயிரும். இது கூட இது கூட +1 ஆட் பண்ணால் 0 ஆயிருக்கும். இது கூட +1 ஆட் பண்ணால் 1 ஆயிருக்கும். ஓகே, 0 to 2 ரேஞ்ச் வந்து ஒன்ஸ் வந்து மேலே மூவ் பண்ணியிருப்பேன். ஸோ 0ன்றது வந்து -1 இருக்குது. ஸோ ஃபார்வர்டில் மூவ் பண்ணால் 1, இது வந்து 1 ஆகும், +1 ஆகும், இது வந்து 2 ஆயிரும். ஓகே, சாரி இது வந்து இன்டெக்ஸ் மேலே இருக்கிறது, இது வந்து நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏவை வந்து 0 டைம்ஸ் நான் ஃபார்வர்டில் மூவ் பண்ணியிருக்கணும், which will be A again. B வந்து 1 டைம் நான் மூவ் பண்ணியிருக்கணும், which will be C, and C வந்து நான் 2 டைம்ஸ் மூவ் பண்ணியிருக்கணும், which will be A. C னா DE. ஓகே, ACE we got. ஸோ அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4. ஓகே, 4 இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ 0 to 0 வந்து 1 டைம் பேக்வர்ட் மூவ் பண்ணியிருக்கணும். ஸோ 0th இண்டெக்ஸ் -1 இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நான் 1 டைம் ஃபார்வர்ட் மூவ் பண்ணியிருக்கணும், இது வந்து +1 இருக்கும். ஸோ எல்லா ஷிஃப்ட்ஸும் பண்ண உடனே டோட்டலாக இந்த அரேல எல்லா ஷிஃப்ட்ஸும் பண்ண உடனே டி வந்து ஒரு டைம் பேக்வர்டில் மூவ் பண்ணால் சி ஆயிரும், Z வந்து ஒரு தடவை ஃபார்வர்டில் மூவ் பண்ணால் ஏ ஆயிரும், மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். TZ CA TZ இஸ் த ஃபைனல் ஸ்ட்ரீம். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகேவா? பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஒரு தடவையும் இந்த அரேவை கிரியேட் பண்ணுறது தான் பிரச்சனை ஆக்சுவலாக. ஓகே, நான் வந்து இந்த அரேவை கிரியேட் பண்ணிவிட்டு இது கிரியேட் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் இந்த அரே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ட்ரிக்கியான சொல்யூஷன். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சம் அண்ட் கேரி ஃபார்வர்டோட இன்ட்யூஷன் தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, எப்படி அப்படின்னா, லெட்ஸே நான் ஒரு அரே ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து 6th எலமெண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் வந்து 1ஆக மார்க் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ லெட்ஸே இன்புட் ஷிஃப்ட் வந்து லெட்ஸே சம்திங் லைக் 1, 6 ஃபார்வர்ட்னா 1. ஓகே, which means 1 1 1 1 1 1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து 6th இண்டெக்ஸ் வரைக்கும் எல்லாம் 1 1 1 இருக்கணும். இதுதான் எக்ஸ்பெக்டட். இப்போ இன்னொரு ஷிஃப்ட்டும் இருக்குது இதில். லெட்ஸே 2th எலமெண்ட் 3லேருந்து 8 வரைக்கும் பேக்வர்ட் மூவ் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை 1லேருந்து 6 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிடுவீங்க. அப்புறம் 2லேருந்து 8 வரைக்கும் ஒரு தடவை பேக்வர்ட் மூவ் பண்ணுவீங்க. கரெக்டாக? சாரி, 3லேருந்து 8 வரைக்கும் ஒரு தடவை பேக்வர்ட் மூவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு எத்தனை ஷிஃப்ட்ஸ் இருக்கலாம்? 10 power 5 × 10 power 4 50,000 ஷிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒரு தடவையும் லெட்ஸே 50,000மே வந்து என்டையர் லென்த் இருந்தது அப்படின்னா 50,000 ஷிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கலாம் இன்புட்டில். ஒரு அந்த எல்லா ஷிஃப்ட்டுமே லெட்ஸே 0லேருந்து 50,000 வரைக்கும் ஃபார்வர்டில் மூவ் பண்ணு பேக்வர்டில் மூவ் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு முறையும் நான் அந்த என்டையர் அரேவை நான் ஐட்ரேட் பண்ணியிருக்கணும், which will be 25 × 10 power 8, which is pretty huge, and approximate 10 power 7னா ஓகே மேனேஜபிள். 10 power 8 இஸ் லைக் TLE வந்துடும். ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம இதை எஃபிஷியண்ட்டாக டீல் பண்ணணும். எப்படி டீல் பண்ணலாம்? நான் ஒரு தடவை தான் வந்து ஐட்ரேட் பண்ணுவேன், பட் ஆனால் எனக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துடணும். ஓகே, அதுக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் இல்லை கேரி ஃபார்வர்ட் டெக்னிக், ப்ரிஃபிக்ஸ் சம் அண்ட் கேரி ஃபார்வர்ட் டெக்னிக் எம்ப்ளாய் பண்ணுவோம். இங்கே என்னன்னா, லெட்ஸே இங்கே 1 to 6 வந்து நான் 1ஆ மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் 1ஆ மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் நீ 1ஆ மார்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை ப்ரிஃபிக்ஸ் சம் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாமே எனக்கு 1ஆ மாறிடும். கரெக்டா? ப்ரிஃபிக்ஸ் சம்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
previous element plus 1, previous element plus 1. Yeah, current value plus previous element plus 1, current value plus previous element plus 1. அந்த மாதிரி பண்ணால் எல்லாமே 1 ஆயிடுச்சு. எனக்கு என்ன தேவை? 1லேருந்து 6 மட்டும்தான் தேவை. எனக்கு 7லேருந்து 8 7 8 9 தேவை இல்லை. அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? 1லேருந்து 6 வரைக்கும் 1 ஆட் பண்ணியிருக்கேன். 7 8 9ல் வந்து -1 ஆட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? இந்த -1 இதுக்கெல்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆயிரும்ல. ஸோ அப்போ தீஸ் வில் பிகம் 0 0 அண்ட் 0. கரெக்டா? இங்கேருந்து 1 1 1 1 1 1 ஆட் ஆகிட்டு இருக்கும். இங்கே 7th எலமெண்ட்டில் -1 பார்த்த உடனே இட் வில் பி 0. இந்த இடத்துல 0 தான் இருக்குது. 0 ப்ளஸ் இந்த 0 இஸ் 0 அகேன் அண்ட் 0. ஸோ தட் கண்டினியூஸ். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3rd எலமெண்ட்லேருந்து 8th எலமெண்ட் வரைக்கும் நீ ரிவர்ஸில் மூவ் ஆகுன்னு சொல்கிறேன். இங்கேருந்து 8th எலமெண்ட் வரைக்கும் நீ ரிவர்ஸில் மூவ் ஆகு. 9th எலமெண்ட்லேருந்து நீ மூவ் ஆக தேவையில்ல. ஃபார்வர்டில் +1 ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் இங்கே வந்து 0 1 to 6 வந்து 1 அப்போ என்ன பண்ணேன்? 1 to ஃபஸ்ட் எலமெண்ட்டில் வந்து 1 ஆட் பண்ணிக்கிறேன். நீ ஃபார்வர்டில் மூவ் பண்ணுன்ட்டு. 6th எலமெண்ட் வரைக்கும் எந்த சேஞ்சும் கொடுக்கல. 7th எலமெண்ட்டில் நீ ரிவர்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? 3 to 8 0க்கு 3லேருந்து நீ ரிவர்ஸில் மூவ் ஆகுன்னு சொல்கிறேன். 8th எலமெண்ட் வரைக்கும் நீ டச் பண்ணாத. 9th எலமெண்ட்லேருந்து நீ ஃபார்வர்டில் மூவ் ஆகிடு. ஸோ தட் அந்த ரிவர்ஸ் மூவ் வந்து ஃபார்வர்ட் மூவ் வந்து நல்லிஃபை பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரிசல்ட் என்ன வரும்? I don't know how many zeros I added. No. 10 zeros add பண்ணிட்டேன். ஓகே. ஸோ 1 இங்கேயும் 1, இந்த இடத்துல -1 இருக்கு. ஸோ இட் வில் பி 0 0 0 0. இந்த இடத்துல திரும்ப -1 வருது. -1 again. This will be 0 again. ஃபைனல் ரிசல்ட் என்னது? இதுதான். கரெக்டாக? இதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டும் கூட. ஸோ நீங்கள் தனியாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 1லேருந்து 6 வரைக்கும்னா 1 3லேருந்து 8 1லேருந்து 6 வந்து 1, 3லேருந்து 8 வந்து -1ன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போ 1லேருந்து 6னா 1 2ம் 1 +1 இருக்கணும். 3லேருந்து 6 வந்து 0வாக இருக்கணும். 7 and 8 மட்டும் -1 இருக்கணும். அப்புறம் 9 வந்து 0வாக இருக்கணும். ஏன்னா 9 இஸ் அன்டச்ட். கரெக்டாக? ஃபைனல் ரிசல்ட் எனக்கு வந்துருச்சா? ஸோ திஸ் இஸ் த ஒரு ஆப்டிமைசேஷன். நான் n டைம்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ண தேவையில்ல. நான் ஒரு தடவை ஐட்ரேட் பண்ணி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த ரேஞ்சஸ் மட்டும் நான் ஸ்டார்ட் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா, ஸ்டார்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா, அப்புறம் எண்ட் இண்டெக்ஸ் வந்து +1. இவங்க 6 வரைக்கும் சொன்னாங்கன்னா நான் 7th இண்டெக்ஸில் போய் -1 போட்டுட்டேன் அப்படின்னா, நான் சாதா ப்ரிஃபிக்ஸ் சம் பண்ணாலே எனக்கு என்னோட அரே வந்து ரெடி ஆயிரும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஐட்ரேட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த ரேஞ்சை. ஸோ தட் 50,000 into 50,000 டைம்ஸ் நான் ஐட்ரேட் பண்ண தேவையில்லை. 50,000 ஷிஃப்ட்ஸை நான் ஒரு தடவை ஐட்ரேட் பண்ணி இந்த அரேவை நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சம்க்கு ஒரு தடவை 50,000 டைம் ஐட்ரேட் பண்ணேன்னா my work is done. Okay? So I hope it is clear. இப்போ ஒருவேளை லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்குமே எல்லாம் கொடுத்துருக்கு, எனக்கு 3 to 9 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனக்கு 9 + 1 10th இண்டெக்ஸ் இல்லை. ஸோ அதனால ஐ கேன் நாட் அப்பெண்ட் த 10th இண்டெக்ஸ். அதனால ஐ லீவ் இட், பிளைண்டாக நான் விட்டுருவேன். ஸோ தட் -1 வில் கேரி ஃபார்வர்ட் டில் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அது கரெக்ட். ஓகேவா? லாஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கு, end +1 இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நான் அங்கே அந்த வேல்யூவோட ரிவர்ஸ் வேல்யூவை அப்பன் பண்ணுவேன், இல்லைன்னா அப்பன் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான கோடு. நான் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அரேவோட லென்த் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்து. அப்புறம் ஸ்டார்ட் அரே 1D அரேவாக நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் 1D அரேவாக ரீட் பண்ணுறேன். ஒவ்வொரு 1D அரேலையும் 0th எலமெண்ட் வந்து ஸ்டார்ட்டு, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து எண்டு, செகண்ட் எலமெண்ட் வந்து அது ஃபார்வர்டாக பேக்வர்டான்னு சொல்லும். டைரக்ஷன் வேல்யூன்னு எடுத்திருக்கேன் நான். ஒருவேளை ஃபார்வர்ட் அப்படின்னா ஸ்டார்ட்டை வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அது கூட +1 பண்ணிக்கோ. ஓகே? ஒருவேளை எண்டு +1ன்றது வந்து என் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா
எண்டில் போய் -1 பண்ணிக்கோ. n+1 போய் -1 பண்ணிக்கோ. எண்டு தொடக்கூடாது, எண்டு +1 போய் -1 பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு வேளை வேல்யூ 0வாக இருந்ததுன்னா ஸ்டார்ட்டில் போய் நீ -1 போட்டுக்கோ. ஸ்டார்ட்லேருந்து -1 அண்ட் எண்டு +1 இருக்குது அப்படின்னா எண்டு +1லேருந்து +1. இது பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ப்ரிஃபிக்ஸ் சம் பண்ணோம் அப்படின்னா I'll get my அரே ரெடி. எனக்கு தேவைப்பட்ட அரே வந்து ரெடி ஆயிரும். இந்த அரே வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, நான் ஒரு கேரக்டர் அந்த இடத்துல என்ன இந்த இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்குதோ இங்கே அந்த கேரக்டர் வந்து நான் 0 டைம்ஸ் முன்னாடி மூவ் பண்ணணும், இல்லை -1 டைம்ஸ் பின்னாடி மூவ் பண்ணியிருக்கணும். ஃபைனல் ரிசல்ட் இது. -1 டைம்ஸ் நான் பின்னாடி மூவ் பண்ணியிருக்கணும், இல்லை 0 டைம்ஸ் முன்னாடி மூவ் பண்ணியிருக்கணும், இல்லை 1 டைம் முன்னாடி மூவ் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து எனக்கு கொடுக்கும். லெட்ஸ் சே 1 to 6 இதே இன்புட் வந்து எனக்கு சாரி 1 to 6 வந்து லெட்ஸ் சே இதுவே வந்து ஒரு 30 டைம்ஸ் வருது அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு இங்கே இருக்கிற 1 to 6 வந்து எல்லாமே 30, 30, 30, 30, 30. விச் மீன்ஸ் வாட்? ஏல ஒருவேளை எல்லாமே 1 to 6ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏ அப்படின்னா ஏ ஏ ஏ இப்படி இருக்குது அப்படின்னா 30 டைம்ஸ் நான் ஏவை முன்னாடி மூவ் பண்ணால் என்ன ஆகும்? ஐ குட் மூவ் தட் 26 டைம்ஸ் தான் என்னால் மூவ் பண்ண முடியும். கரெக்டாக? 27, 28, 29, 30 is 4 more additional shifts. 20 ஏ வந்து இப்போ ஏ வந்து 0ல் இருக்குது அப்படின்னா ஐ குட் மூவ் தெம் 25 டைம்ஸ். 25 டைம்ஸ் நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா இசட்டை ரீச் பண்ணிடுவேன். திரும்ப வந்து 13 போது 5 வந்து எக்ஸ்ட்ரா வரும். கரெக்டாக? ஸோ 26 represents A again, 27 represents B, 28 represents C, 29 represents D and 30 represents E. ஸோ எல்லாமே வந்து திரும்ப E ஆகும். ஓகே, ஸோ இது இப்போ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து 30 பட் இட் கேன் கோ அப் டு 300 ஆல்சோ. இந்த இது வந்து 300 டைம்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, 300 டைம்ஸ் இருந்தால் எல்லாம் 300 300 300ன்னு வந்து நிற்கும் ஃபைனல் ரிசல்ட்டில். பட் ஆனால் இதை வந்து நான் எஃபிஷியண்ட்டாக எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ 30 அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், 26ஓட நான் மாட் எடுத்தேன் அப்படின்னா ஐல் பி லெஃப்ட் வித் த ரிமைண்டர். ரிமைண்டர் என்னது? 26ஓட மாடு எடுத்தேன் அப்படின்னா இல் பி 4. கரெக்டா? 4 4 4 4. ஸோ 26, அதாவது மாட் 26 நான் எடுத்தேன்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் 0 to 25 ரேஞ்சில் வந்துடும். கரெக்டாக? எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நான் மாட் 26 எடுத்தேன்னா 0 to 25 ரேஞ்சில் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து என்னால் சொல்ல முடியும், இந்த ஏவை வந்து நீ 4 ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணு, இந்த ஏவை வந்து நீ 4 ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணு அப்படின்ட்டு. கரெக்டா? ஓகேவா? ஒரு வேளை 4 ஸ்டெப் எனக்கு பின்னாடி மூவ் பண்ணுற, ஓகே முன்னாடி மூவ் பண்ணுற கேஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்? மாட் 26 எடுத்துட்டேன். நீ என்ன நம்பர் அங்கே ரீட் பண்ணி வச்சிருக்கியோ 300,000 10,000 எதுவாக இருந்தாலும் நீ மாட் 26 எடுத்துட்டு 0 to 25 ரேஞ்சில் வந்துடும். அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சிடும் எத்தனை தடவை நான் முன்னாடி மூவ் பண்ணுமோ இல்லை பின்னாடி மூவ் பண்ணுமோ அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னொரு கேஸ் என்னென்ன ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் கேசஸ். இப்போ -1 நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா அங்கே வந்து எனக்கு ஒரு ட்ரிக்கியான சொல்யூஷன். நான் என்ன சொன்னேன்? 0 ரெப்ரசன்ஸ் ஏ, 0 வந்து ஏ, ஓகே 1 வந்து பி, இந்த மாதிரி இருக்கு. 25 வந்து ஜி. பட் ஆனால் -1 இஸ் நத்திங், ரைட்? -1 அகைன் 25 தான் பாயிண்ட் பண்ணும். இப்போ ஏ இருக்கு, ஏ -1 இஸ் ஜெட், ஏ -2 இஸ் y. இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன்? நான் மாட் எடுத்தவொடனே 0 to 25 ரேஞ்ச், இட் குட் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனக்கு வந்துடும். ஓகே, பட் நெகட்டிவ் கேசஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? பாசிட்டிவ் கேசஸ் என்னால் புஷ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெகட்டிவ் கேசஸுக்கு வந்து நான் செக் பண்ணுவேன். இஃப் யார் நம்பர் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா அது கூட வந்து நான் 26 ஆட் பண்ணிப்பேன். இப்போ ஒரு வேளை -1 எனக்கு இங்கே வந்திருக்கு, -1 நான் பண்ணணும், -1 மூவ் பண்ணணும் அப்படின்னா -1 plus 26 which is 25. So 25 represents to z. So a minus a வந்து என்னது 0, 0 minus 1 which is இதை நான் பண்ணியிருக்கணும் 0 minus 1, அது கூட நான் -1 வரதுனால 26 வந்து நான் ஆட் பண்ணிப்பேன் to make it positive.
25. இப்போ ஒரு வேளை 0 -2 நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னா -2 + 26 which is 24 which represents y. ஸோ ஏலேருந்து நான் 2 ஸ்டெப் பின்னாடி மூவ் பண்ணேன்னா z and y தான் என்னோட ரிசல்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஏன்னா நம்பர் வந்து greater than 25 போகாது. I have handled it here. ஓகே, ஸோ அது தேவையில்லை. எனக்கு வந்த நம்பர் வந்து என்னது 0. இப்போ வந்து ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி டெல் வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் நம்பராக மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டெப் வரும்போது பாசிட்டிவ் நம்பராக மட்டும்தான் இருக்கும் அண்ட் 0 to 25 ரேஞ்சில் இருக்கும். அதை வந்து நான் ஏவோட ஆஸ்கி நம்பர் வந்து 97லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்மால் ஏ. அண்ட் கொடுத்துருக்கிறது எல்லாமே லோவர் கேஸ் தான். ஸ்மால் ஏ வந்து 97லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸ்மால் ஏ 97லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது கூட நான் 97 ஆட் பண்ணிக்கணும். எந்த நம்பர் எனக்கு 0, ஒரு வேளை இங்கே நம்பர் வந்து ஃபைனல் நம்பர் 0 வருது, 0 ரெப்ரசன்ஸ் ஏ, ஏ இஸ் 97 ரைட், ஏவோட ஆஸ்கி நம்பர் வந்து 97 ஆட் பண்ணிக்கணும் நான். ஓகே, அதை வந்து கேரக்டராக டைப் கேஸ் பண்ணி அந்த நம்பர் ஃபைனல் நம்பரை வந்து கேரக்டராக டைப் கேஸ் பண்ணேன்னா எனக்கு ஸ்மால் ஏ கிடச்சிரும். அதை வந்து எஸ்பியில் நான் ஓப்பன் பண்ணிப்பேன் ஸ்ட்ரிங் பில்டரில். அப்புறம் ஸ்ட்ரிங்காக வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இது வந்து டு கன்வெர்ட் த கிவன் அரே டு அ ப்ராப்பர் ஸ்ட்ரிங். இதில் 2 லாஜிக் இருக்குது. ஒன்று, நான் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 25க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்காக நான் அதை வந்து 25க்குள்ளே 25 ரேஞ்சில் கொண்டு வரணுன்றதுக்காக அரே ஆஃப் ஐ நான் ரீட் பண்ண ப்ரிஃபிக்ஸ் அரே ஆஃப் ஐ வந்து mod 26 எடுத்தோன்னா 0 to 25 ரேஞ்சில் வந்துடும். இட் குட் பி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். நெகட்டிவில் போச்சுன்னா அதுக்கிட்ட வந்து +26 ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிக்கிட்டேன்னா ஐ கேன் டெல் ஆல் த நம்பர்ஸ். இதை நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நம்பர் வில் பி டெஃபினெட்லி பாசிட்டிவ் நம்பர் பிட்வீன் த ரேஞ்ச் 0 to 25. அண்ட் அந்த நம்பரை வந்து அந்த நம்பர் கூட நான் ஸ்மால் ஏவோட ஆஸ்கி ஆட் பண்ணிக்கிட்டு அந்த நம்பரை டைப் கேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேவையான கேரக்டர் வந்துடும். விச் மீன் 0னா ஏ, 1னா பி. அந்த கேரக்டர் வந்து ஆஸ்கியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், 97, பி வந்து 98, 99 அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு வேளை 0 இருக்குன்னா 0 + 97 97. ஸோ அதை நான் திரும்ப நான் கேரக்டராக மாற்றினேன் அப்படின்னா ஏ வந்துடும். ஓகே, ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து ஐ append it to the string builder and I'll return it. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா it will be big O of n. ஓகே, ஏன்னா இங்கே நான் ஒரு டைம் ஷிஃப்ட்ஸ் n இல்லை, ஷிஃப்ட்ஸ் அரேவை வந்து நான் ஒரு தடவை ஐட்ரேட் பண்ணுறேன். அப்புறம் என்டையர் அரேயோட லென்த் என்னது, ஸ்ட்ரிங்கோட லென்த். அதுக்கப்புறம் திரும்ப என்டையர் அரே வந்து நான் ஒரு தடவை ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ த டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி big O of, let's say ஷிஃப்ட்ஸோட லென்த் வந்து m அண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து n அப்படின்னா n m plus 2n. 2n is approximately n, right? m plus n. Okay, and space complexity வந்து இந்த extra string which is a string builder which is the size of the string. Okay, so this will be the time and space complexity of this problem. திரும்ப நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ கேனாட், நான் இந்த ரேஞ்சை வந்து தனித்தனியாக பில்ட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா இட் வில் லீட் டு டைம் காம்ப்ளெக்சிட்டி, மீன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி, டைம் லிமிட் எக்ஸீடட் அப்படின்னு வந்துடும். அதுக்காக நான் வந்து big O of 1ல் கான்ஸ்டண்ட்டாக நான் போய் பார்த்து ஒரே ஒரு தடவை அப்படியே போயிட்டு ஒரு தடவை ஐட்ரேட் பண்ணி அப்படியே நான் வந்து சொல்யூஷனை சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டார்ட்டு ஒரு எண்டு வேல்யூ. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து ஃபார்வர்ட் மூவா பேக்வர்ட் மூவா அதோட வேல்யூ நான் போட்டுப்பேன். அப்புறம் எண்டு +1 இருக்குது அப்படின்னா எண்டு +1ல் அதோட ரிவர்ஸை போட்டுப்பேன், அன்டூ ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக க்ரியேட் பண்ண அரே வந்து ஒரு தடவை ப்ரிஃபிக்ஸம் பண்ணிப்பேன், எல்லா வேல்யூவும் ப்ரீவியஸ் வேல்யூ ஓப்பன் பண்ணிட்டு வருவேன். அதுக்கான ரீசன் நான் இங்கே சொன்னேன். ஓகே, அண்டு ஃபைனல் அந்த அரேலேருந்து நான் எத்தனை ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணுவேன். இந்த லாஜிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பரை ரீட் பண்ணி அந்த நம்பரை வந்து 25 ரேஞ்சில் கொண்டு வரும், 0 to 25 இல்லை 0 to -25. ஸோ நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அது கூட +26 ஆட் பண்ணி பாசிட்டிவ் ரேஞ்சுக்கு தள்ளி விட்றேன். அதை வந்து நான் தேவையான கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதை ஸ்ட்ரிங்கில் ஓப்பன் பண்ணுறேன், அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ யா, தட்ஸ் த ப்ராப்ளம். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை போடுங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு போட ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் ப்ராப்ளம் லாஜிக்கலி யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது, மீடியம்னு சொல்லலாம்.
பட் தட்ஸ் ப்ரிட்டி ஈஸி ப்ராப்ளம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நானே வந்து ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி டிஎல்இ எரர் வந்தது எனக்கு. ஏன் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் இன்னொரு உள்ள ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு அரேக்கும் ஒரு தடவையும் நான் பில்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன், விச் இஸ் ராங், ரைட்? அது வந்து டிஎல்இக்கு போய் முடிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து எப்படி ஆப்டிமலாக பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் வி கேன் டூ இட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் பார்த்துக்கோங்க. ஒரு தடவையும் அதான் நான் சொன்னேன்ல 50,000 கிராஸ் 50,000 டைம்ஸ் வந்து ரன் ஆகும் லாங்கஸ்ட்டு வர்ஸ்ட் டெஸ்ட் கேஸில். ஸோ இட்ஸ் வில் லீட் டு டிஎல்இ. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் மறக்காமல் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட் வில் பி அ மோட்டிவேஷன் டு மீ ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப், டூ சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ கைஸ், see you tomorrow, bye.